What bro? It's very wrong bro. உங்களுக்கு பண்ணுங்கன்னா What bro? It's very wrong bro. Wrong bro. Wrong bro. Wrong. What bro? வணக்கம். புது லொக்கேஷன்ல புது விதமா அன்டைம்ல வேற ரிலீஸ் ஆகும். சம்மந்தமே இல்லாம நான் நோட்டிஃபிகேஷன்லாம் பார்க்கல. இன்னைக்கு வெளியிலே சுத்திட்டு இருந்ததுனால திடீர்னு பார்த்தா 9/1 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ட்ரெய்லர். இன்னைக்கு என்ன டேட்டு 4 இன்னும் 6 daysல இருக்கு. 6 days முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, டேரக்டா ட்ரெய்லர் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேசுவோம். என்னது அர்ஜுன் தாஸ்? ஏகே சார், இப்பதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்ட. ஆனா என் கேம்ல நான் தாண்டா உனக்கு வில்லன். This is my fucking game. So sweet. எங்க அப்பாவை கார்ல இருந்து நடு ரோட்ல தள்ளி விட்டதே அவர்தான். தம் எனக்காக விட்டேன், சரக்கு என் வைஃப்காக விட்டேன், வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன். ஆனா என் பையனுக்கு ஒண்ணுனா விட்டதை தொட்டுதானே ஆகணும். யார் பையன்? ஏகே வராரு, வழி விடுறா. 10 கிலோ கறி வேணும் பாய். இருங்க பாய். நல்லா இருக்கு டைலாக். சார், உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும். அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர் செமையா இருக்கு. பேட் பாய். ரொம்ப வருஷம் ஆச்சுல. என்னப்பா பண்ணி வச்சிருக்காரு? நான் இவ்வளவுலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சீரியஸ்லி. இல்ல அவரோட ஸ்லாங், அவர் பேசுறதே எனக்கு ஒரு எப்படி சொல்றது, அந்த பழைய அஜித்தை அந்த விண்டேஜ் இருக்கிற ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா அவரோட படத்துல உள்ள டைலாக்ஸ், ஆனா அது கதையோட சேர்ந்து வர மாதிரி இருக்கு. எனக்கு இன்னும் இது மங்காத்தாவோட கண்டினியூஷனா என்னன்னு தெரியல. ஏன்னா சேம் இவங்க த்ரிஷா வந்து எங்க அப்பா தள்ளி விட்டாருங்கிற அதுலயும் ஒரே மாதிரி எப்படி சொல்ற போலீஸா இருந்து கேங்ஸ்டரா மாறி இருப்பாரு. அப்படிதானே போகும். மணி வந்து எதுவுமே கெஸ் பண்ண வேணாம், நம்ம போய் பார்த்தாதான் இந்த ஒரு இது வரும். அது நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு பேருக்கு என்னென்ன கொடுத்த சிம்ரன் வந்தாங்களோ அவங்களுக்கும் ஏதோ நல்ல கேரக்டர் மாதிரி தான் தெரியுது. அர்ஜுன் தாஸ் மெயின் இல்ல. சிம்ரன் நான் வந்து எப்படி சொல்றது, அவங்க பேரண்ட் நல்லா இருக்கும் ஆக்சுவலா. அஜித் சிம்ரன் எனக்கு பிடிக்கும். டைலாக்ஸ் நிறைய டைலாக்ஸ் வந்து ஓல்டு அவரோட பழைய மூவிஸ்ல உள்ள டைலாக்ஸாவே இருக்கு. டீசர் பார்த்தப்ப இந்த அளவுக்கு நிறைய விஷயம் கனெக்ட் ஆன மாதிரியே தெரியல. நிறைய படத்தோட விஷயங்கள் இருக்கிறது தெரியுதா? அந்த மங்காத்தால உள்ள டைலாக்ஸ், வீரம் டைலாக், பில்லால சொல்றது டைலாக்ஸ் அந்த டைம்ல ஹிட் ஆனது. பிளஸ் சேம் காம்பினேஷன். இப்ப வந்து பில்லால பேசுற டைலாக் வந்து பிரபு சார் பேசுறாரு. அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன், அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க டைலாக் அதுதான் சொல்றான். இப்ப இவர் வந்து இதுல சொல்ற திஸ் இஸ் மை ஃபக்கிங் கேம்ங்கிறத அர்ஜுன் தாஸ் வந்து மாத்தி சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா, நல்ல ஆக்சுவலா. ஆமா, அர்ஜுன் தாஸ் இருக்காருன்றது எனக்கு தெரியாது. அந்த ட்ரைலர் தான் தெரியும். அவருக்கு ஈக்குவலா ஒரு ஏஜ்ல நடிச்ச மாதிரி இருக்கு எனக்கு. நல்லா இருந்துச்சு. அர்ஜுன் தாஸ் இருக்காருன்றது ஃபர்ஸ்ட் இது போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவரை பத்தி நிறைய நியூஸ் வரல. திடீர்னு இதுல பார்த்தோன்னே எனக்கு ஷாக். டீசர்ல சுத்தமா காட்டவே இல்லை. டீசர்ல வேற மாதிரி வேற படத்தோட ஒரு கிளிம்ஸ் பார்த்த மாதிரி, இது வேற படத்தோட கிளிம்ஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதுல வந்து என்னன்னா அந்த ஜெயிலு அந்த மாதிரி இதுல காட்டிட்டாங்க. அதுல வந்து நம்மளுக்கு டவுட்டா இருந்தது, ஒரு போலீஸா இல்ல கைதியா அது மாதிரி இருந்தது. இதுல வந்து எப்படின்னா இதுல டோட்டலி ஒரு தாதா அது மாதிரி. ஆனா இதை வந்து டைரக்டருக்கு இருக்கும் ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப். பிளஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எடிட்டிங்.
எனக்கு பக்கா எடிட்டிங்கோட editing. எனக்கு இல்ல வந்து அஜித் சாரோட கெட்டப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அதனால தான் அந்த அதை பார்த்ததுல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். அது எப்படி சொல்றது, ஒரு விண்டேஜ் ஃபீல். அந்த டயலாக் வந்து அது மாதிரி பேசிடலாம், பட் அந்த இது கிடைக்காது. அது என்ன சொல்றது, டெம்போ, அந்த டெம்போலயே அதுதான் சொல்றேன். ஏன்னா ஒரு ரீசன்ட் டைம்ல வந்து நம்ம அது மாதிரி பார்க்கல. இல்ல இது வந்து எதுக்கு நான் இந்த படத்துக்காக குறைச்சா நினைச்சேன். ஆக்சுவலி அவர் ரேஸ் போனார்ல, ரேஸ்க்கு வந்து இந்த அளவுக்கு தான் வெயிட் இருக்கணும்னு இருக்கு. ஸோ அதுக்காக குறைச்சது. அது இந்த படத்துக்கு பாக்குறப்ப பக்காவா செட் ஆயிட்டு, பக்காவா இது எப்படி சொல்றது, ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டா இருக்கும்னுவாங்கல்ல, ஒரு கம்பேக் ட்ரீட்ன்ற மாதிரி, அது மாதிரி இருக்கு வருது. இதுதான் அவங்க எதிர்பார்த்தது. யார் எடிட்டிங்? விஜய் வேலுக்குட்டி தெரியல, எது பண்ணிருக்காருன்னு தெரியல. நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது. மியூசிக்குமே கரெக்டா இருக்கு. ஜிவி பிரகாஷ் மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக். அதுல வந்து மார்க்காண்டில வந்து இந்த பாட்டு, அதுன்னா பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி. இதுல வந்து இது வந்து இந்த பாட்டு, இது இப்ப வந்துச்சு ஒரு யாரோட பாட்டு இது? ஒத்த ரூபா தரனா? அதான் இல்ல, யாரு இவருதா? சரத்குமார் தான். அது வந்து சரத்குமார். பஞ்சு மிட்டாய் வந்து இது நெப்போலியன். இது வந்து ஒத்த ரூபா தரேன். இது அந்த கரகாட்டம் ஆடுவாங்களா, அந்த சாங்கோட இது. அது அவருதுல போட்டு பாருங்க கொஞ்சம். ஒத்த ரூபா ப்ளே பண்ண வரும். அது இவருது தான், சரத்குமார் சார் தான். இல்ல தேவதன் எங்கேயோ பாத்துருக்கு. இது ஒரு கரகாட்ட சாங் தான். ஓகே, ஒத்தரூபா தரேன்ப்பா. அந்த கரகாட்டம் ஆடுவாங்கல்ல, ஐ திங்க் முரளி சாரா இல்ல வேற யாரோ ஆடுவாங்க, தெரியுது எனக்கு. அது யாருன்னு பாக்குறேன். இப்ப இவங்க சரத்குமார் கிடையாது. பட் அந்த சாங் பிளேஸ்மெண்ட் இந்த படத்துக்கு கரெக்டா இருக்குன்றேன். இதே மாதிரி அதுல நல்லா இருக்கும். அந்த சுனில், இதுலயும் சுனில் இருக்காரு. அதுல சுனிலுக்கு அந்த ஃபைட் அப்ப யூஸ் பண்ணுவாங்க. சேம் அதே மாதிரி இதுலயும் வருது. குஷ்பு இவங்களும் ஆடி இருக்காங்க. வேற யாரோ டான்சர். அது நல்லா இருக்கும் அந்த சாங். கரெக்டா யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. எனக்கு இதுதான் எனக்கு கடுப்பானது. இதுல வந்து லியோல யூஸ் பண்ணது வந்து எனக்கு ஃபைட் சீனுக்கு அப்ப அந்த பழைய பாட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெட்ரோ சாங் வந்து எனக்கு கைதியில யூஸ் பண்ணது சூப்பரா இருக்கும் ஃபைட்டுக்கு. இந்த சாங் ஜும்பலக்கா, அது பர்ஃபெக்டா இருக்கும். அதே மாதிரி இதுவும் ஃபைட் செம்ம கோரியோகிராஃபி. ஸோ அதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணி இருக்கலாம். வேற ஏதாவது பீட்டா, இது வந்து கரெக்டா மெர்ஜ் ஆகுது தெரியுதா அந்த இதோட சாங்கோட. இது வந்து ஒரிஜினல் சாங் எடுத்து ரீமிக்ஸ் பண்ணிருக்காங்க. லைட்டா பீட் ஏத்தி அதுக்கு தகுந்த மாதிரி படத்துல போடுறது. இல்ல இது பாட்டு பழசே நல்லா இருக்கும். பண்ற பாட்டு மாதிரிதான் இருக்கும். இதுல இது வந்து அது இந்த படத்துல வருதுன்னும் போது இன்னும் அது அதிக வைப் ஆகும். நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து உண்மையிலே சொன்னா டீசர் கம்பேர் பண்ண ட்ரெய்லர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 3 times 4 times ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு அது வேகமா முடிச்ச மாதிரி இருந்தது. யார பாக்குறதுன்ற மாதிரி இருந்தது. அல்ல நல்லா இருந்தது. சீரியஸா ஆனா கண்டிப்பா எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோம். இன்னும் ஏற்கனவே டீசருக்கு இந்த ஆட்டம் போட்டாங்கன்னா ட்ரெய்லருக்கு இன்னும் எல்லாருக்குமே பிடிச்சி போயிருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஆமா, ஏன்னா இது போட்டு அதுக்குள்ளாட்டியுமே 1 million 2 million இன்னும் போயிடுச்சு தாண்டி. நம்ம தான் லேட்டு போல. நம்ம தான் லேட்டு சொல்றேன். அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் பிஸியா இருந்துட்டோம், அதனால தெரியல. சூப்பர் ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. இன்னும் எக்ஸைட்மெண்ட் தான் இன்னும் அதிகப்படுத்துது. ஓகே, பாப்போம் எப்படி இருக்குன்னு. பார்க்கலாம். மேட்ச் என்னைக்கு வருது? Thursday நினைக்கிறேன். வியாழக்கிழமை சென்டிமெண்டா? ஆமா, அப்ப கண்டிப்பா ஹிட் ஆயிடும். நிறைய தான் இல்ல இப்ப ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்றது, நார்மலாவே தமிழ் மூவிஸ்ல வந்து இது மாதிரி ஒரு மூவி வந்து இப்ப ரீசன்ட் டைம்ல எனக்கு தெரிஞ்சு வரல. அதனால ஒரு எப்படி ஒரு நல்ல மூவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரி தானே இருக்கு இப்ப. அதனாலே இது நல்லா இன்னுமே ஹிட் ஆகுன்ற, அது ஒரு பிளாக் பாஸ்டர் ஆகுறதுக்கும் சான்ஸ் நிறையவே இருக்கு. கண்டிப்பா. சரி, வேற ஒரு வீடியோல மீண்டும் சந்திப்போம்.